மாற்று கட்சிக்கு ஓட்டு போடலாம் அப்படிங்கிற மனநிலையில இருக்கிறவங்க கூட சீமான் தம்பிகள்கிட்ட ஒரு 20 நிமிஷம் பேசுனாங்கன்னா போதும், நாம் தமிழர் கட்சியின் வாக்காளர்களாவே மாறிடுறாங்க அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது. இது 3 விஷயம் மூலமா நடக்குது அப்படின்ட்டு சொல்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கேன்வாசிங், அதாவது பிரச்சார பலம். அதுக்கப்புறமா கன்வின்சிங், மக்களை நாம் தமிழர் கட்சி மேல ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறாங்க, கன்வின்சிங் பண்றாங்க, நாம் தமிழர் கட்சியை நோக்கி நகர்த்துறாங்க. அதுக்கு பிறகாக கன்வெர்ட்டிங், நாம் தமிழர் கட்சியின் வாக்காளர்களாகவே அந்த மக்களை மாத்துறாங்க. ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சியினருமே எங்கேயாவது ஒரு இடத்துல அரசியல் பேச வாய்ப்பு கிடைச்சிடாதா அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோட இருக்கிறாங்க. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டா உடனடியா இப்ப இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினுடைய அவலங்கள், அவங்க செய்யக்கூடிய பித்தலாட்டங்கள் இதெல்லாம் சொல்லி அதுக்கு பிறகாக அப்படியே நாம் தமிழர் கட்சி பக்கம் அந்த கட்சி மக்களுக்காக செய்யக்கூடிய போராட்டம், மக்களுக்கான செஞ்ச செயல்பாடுகள் இதெல்லாம் சொல்லி நாம் தமிழர் கட்சியின் வாக்காளர்களாவே அந்த மக்களை மாத்திடுறாங்க. இதை கேட்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் சொல்லக்கூடியது, இவ்வளோ விஷயங்கள் நாம் தமிழர் கட்சி செஞ்சிருக்குதா, இவ்வளோ விஷயங்களை அண்ணன் சீமான் சாதிச்சிருக்கிறாரா, இது எங்களுக்கு தெரியவே தெரியாதேன்னு அந்த மக்கள் சொல்றாங்க. அப்ப பெரும்பாலான இந்த மக்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த செயல்பாடுகள், அந்த போராட்டங்கள், மக்களுக்கான ஒவ்வொரு விஷயங்கள் நாம் தமிழர் கட்சி செய்யறதையும் ஊடகம் மூலம் தெரிஞ்சுக்கல, இந்த மாதிரியான நாம் தமிழர் கட்சியினுடைய கேடர்ஸ் மூலமா தான் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு இந்த ஆய்வு சொல்லுது. இப்போ அதிமுக காரங்களால இப்படி மக்களை கன்வின்சிங் பண்ண முடியல. அப்படி மக்கள்கிட்ட போகும்போதோ இல்லை ஒரு திமுக நபர் போகும்போதோ மக்களால் அந்த கன்வின்சிங் ஆக மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னா மக்கள் உடனடியாக கேட்குற கேள்வி, நீங்கள் ஏன் அதை செய்யலை இதை செய்யலைன்னு மக்கள் கேள்வி எழுப்புறாங்க. ஏன்னா ஏதோ ஒரு வகையில் இந்த திமுக அதிமுக போன்ற திராவிட கட்சிகள்னால எல்லா மக்களும் ஒரு விதத்தில் பாதிப்படைஞ்சிருக்கிறனால அவர்கள் எதிர்கேள்வி கேட்கும்போது இவர்கள் பதில் சொல்ல முடியாமல் கன்வின்சிங் அந்த இடத்துல ஃபெயில் ஆகுது. அவர்களால் வெற்றிகரமாக அந்த மக்களை வாக்கு செலுத்த வைக்க முடியல. அவங்க கட்சிக்கு வாக்கு செலுத்துறதுக்காக அவங்க பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, எங்களுக்கு ஓட்டு போடுங்க இல்லாட்டினா பிஜேபி வந்துரும்னு பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்த பண்றாங்க. அப்படி இல்லாட்டினா அந்த கட்சி பாருங்க ஊழல் கட்சி, பிற கட்சிகளை குற்றம் சுமத்துறாங்க. அப்படி இல்லையா நாங்க இந்த இலவசத்தை தரோம், இந்த சலுகையை தரோம் அப்படின்னு சொல்றாங்களே தவிர ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு என்ன நடைமுறைகளை எடுக்க போறாங்கன்னு ஒரு விஷயமும் சொல்லலை. அதே சமயத்தில் நாங்கள் எந்த விதத்தில், எங்கள் கட்சி எந்த விதத்தில் சிறப்பாக செயல்பட்டுருக்கு, எந்த விதத்தில் நாங்கள் ஒரு சிறந்த கட்சியாக இருக்கிறோங்கிறதையும் அவங்களால சொல்ல முடியல. சென்னை டி நகரில் ஒரு கருத்து கணிப்பு நடத்தப்படுது, நீங்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு. நாம் தமிழர் கட்சி மேலே பற்று கொண்ட ஒரு நபர் தான் அந்த கருத்து கணிப்பை நடத்துறாரு. அப்போ அந்த இடத்துல ஒரு பெண் நான் விஜய்க்கு ஓட்டு போடலான்னு இருக்கேன், விசில் சின்னத்தில் ஓட்டு போடலாம் இருக்கேன்னு சொல்லும்போது அந்த பொண்ணை பேசியே சீமானின் வாக்காளரா ஒரு 10 நிமிஷத்துல அந்த தம்பி மாத்துறாரு. அது அப்படியே கண்கூடா நடக்குது. விசில் எதனால அந்த கட்சிக்கு ஏற்ற சின்னமா பாக்குறீங்க? இப்ப எல்லாருமே டீனேஜ் ரசிகர்கள் விசில் அடிக்கிறாங்கல்ல, ரசிகர்கள் பூரா விசில் அடிக்கிறாங்கல்ல, அதனாலதான் விசில் கொடுத்துருக்காங்க. ரசிகர்னும் போது அது ஒரு திரையில போது இல்ல, ஒரு சினிமா சார்ந்து போது இல்ல. நான் அரசியல் சார்ந்து கேட்கறேன். அரசியல் சார்ந்தா புரியல எனக்கு. இப்போ அவங்க சொல்ற எக்ஸாம்பிள் ஒரு திரை, விஜய் திரையில இருந்தாரு, உச்ச நட்சத்திரமா இருந்தாரு, அங்க ஒரு எக்ஸாம்பிளா சொல்றாங்க. திரைப்படத்தில் அவரை பார்த்தோம்னா இப்ப நம்ம விசில் அடிப்போம், அதுக்கேற்ற மாதிரி போகுது. ஆனா அரசியல்ல புரட்சி தலைவரை பார்த்தோன்னே மக்கள் விசில் அடிச்சாங்கல்ல. அவரும் ஒரு திரைத்துறையில புரட்சி தலைவர் நினைச்சுக்க வேண்டியதா, நம்ம அடுத்த புரட்சி தலைவர் நினைச்சுக்க வேண்டியதா. புரட்சி தலைவர்னும் போது ரசிகர்கள்ட்ட இருந்து தான் தொண்டர்களை. அவர் ஒரு 17 வருஷம் அரசியல் களத்தில் பயணிச்சவர். கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் சட்டமன்ற உறுப்பினர், மக்களுக்காக தெருவில் நின்று போராடினவர், களத்தில் நின்று வேலை செஞ்சவர். இவர் அப்படி இல்லைல்ல. இப்போ யாருக்குமே முதல் வாய்ப்பு ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் கிடைக்கும். வாய்ப்புன்றது அவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்த்து தான் நம்ம கொடுக்கணும். இப்போ எம்ஜிஆர் சொன்னீங்க, அவர் நீண்ட கால அரசியல் பயணத்தில் இருந்தார். மக்கள் அந்த திரைக்கவர்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் அரசியல் பயணத்தை பார்த்து வாக்கு செலுத்தினாங்க. ஆனால் விஜய் அவர்களுக்கு வெறும் திரைக்கவர்ச்சி மட்டும் தானே பெருசா இருக்கு. அவர் புரட்சி தலைவரா ஒரு தடவை நீங்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் செய்யறாரா தலைவர் மாதிரி வாய்ப்பு. இப்போ சகோதரர் நிக்கிறன்னு சொல்லலாம், முதல்வரா ஐயா நிக்கிறன்னு சொல்லலாம். எல்லாரும் கொடுத்துட முடியாது இல்ல. யார் சரியானதை பேசுறாங்க, யார் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நிக்கிறாங்க, போராடுறாங்க, இதெல்லாம் பார்த்து தானே கொடுக்கணும். அவ எம்ஜிஆருக்கு கட்சியில் ஏற்கனவே இருந்ததுனால சர்வீஸ் இருந்துச்சு. இவருக்கு இப்பதான் வந்திருக்காரு. வந்திருக்காருன்னா வந்த உடனே எப்படி கொடுப்பீங்க? 50 வயசு தானே ஆகுது. இப்பதானே 50 வயசு தானே ஆகுது. வயது குறைவு, அனுபவமும் குறைவு. நீங்களே ஒத்துக்கிறீங்களா? பாயிண்ட்டுக்கு வந்தீங்களா? அப்ப அனுபவம் குறைவா இருக்கிறவங்க இப்போ ஒரு பேருந்து ஓட்டுறாங்க, புதுசா ஓட்ட தெரியாதவங்க வந்த உடனே அவங்க வண்டி ஓட்டாங்கன்னா ஏறி உட்காருவீங்களா? மக்களுடைய குறைகளை கேட்டு அதுக்கு நிவர்த்தி செய்யறது. இதை மட்டும் கேட்கிறேன். இப்போ ஓட்ட தெரியாத ஒருத்தவங்க புதுசா வராங்க, வந்த உடனே நான் ஓட்ட போறேன்னு சொல்றாங்க, அந்த பேருந்துல போவீங்களா? அப்ப இது மாதிரி தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான நாம் தமிழர் கட்சியினுடைய கேடர்ஸ் இருக்கிறாங்க.
அவங்க மட்டும் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க, மேலும் ஒரு 10 பேரை நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க செய்கிறாங்க. இதனால தான் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அண்ணன் சீமானோட வாக்குகள் தொடர்ந்து உயர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த பவர் வேற எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லை. நாம் தமிழர் கட்சி மேலே குற்றமும் சுமத்த முடியல மக்களால். ஏன்னா இந்த கட்சி இது வரைக்கும் ஆட்சிக்கு வரல. அவங்க மேலே நம்ம என்ன தப்பு சொல்ல முடியும், அவங்க என்ன தவறு செஞ்சிருக்க முடியும் அப்படின்னு மக்களும் நினைக்கிறாங்க. முடிவில் மக்கள் எளிமையாக கன்வின்சிங் ஆகி ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வராங்க. விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்துறாங்க. ஒவ்வொரு சீமான் தம்பியும் நாம் தமிழர் கட்சிக்காரனும் நெஞ்ச நிமித்தி தைரியமாக போய் எங்கள் கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு கேட்க முடியுது. அதுக்கு காரணம் சீமான் தனிச்சு போட்டிடுறது தான். ஒருவேளை சீமான் கூட்டணி வச்சுட்டா இவ்வளோ குறை சொல்றீங்க, அந்த கட்சியோட தானே நீங்களும் சேர்ந்திருக்கீங்கன்னு மக்கள் ஒரு கேள்வி கேட்டுருவாங்க. இதெல்லாம் உணர்ந்து தான் அண்ணன் சீமானும் தொடர்ந்து தனிச்சு நிற்கிறாரு. மேலும் ஒருவேளை உங்க கட்சி இது வரைக்கும் என்ன செஞ்சது அப்படின்னு மக்கள் கேட்டுட்டா அப்படியே அணை திரண்ட வெள்ளம் மாதிரி அவ்வளோ டேட்டாவை எடுத்து போடுறாங்க. இத்தனை போராட்டங்களை பண்ணியிருக்கோம், இத்தனை ஆர்ப்பாட்டங்களை பண்ணியிருக்கிறோம், இத்தனை வழக்குகளை தொடுத்து பல நல்ல விஷயங்களை நாங்கள் நீதிமன்றம் மூலமாக சாதிச்சு காட்டியிருக்கிறோம், தன்னார்வமாக கட்சி ரீதியாக இத்தனை மரக்கன்றுகளை நட்டிருக்கோம், குளங்களை தூர்வாரி இருக்கிறோம், அழிவு திட்டங்களெல்லாம் தடுத்து நிறுத்தியிருக்கிறோம், இவ்வளோ விஷயங்கள் நாங்கள் செஞ்சுருக்கிறோம்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் அடுக்குறாங்க. தைப்பூசத்துக்கு விடுமுறை வாங்கி கொடுத்துருக்கோம், தஞ்சை பெரிய கோயிலில் தமிழ் குடமுழுக்கு நடத்த நாங்கள் வழி செஞ்சுருக்கிறோம், 8 வழிச்சாலை, பேனா சிலை, இது போன்ற நாசகர திட்டங்கள்லாம் வராமல் தடுத்து வச்சிருக்கிறோம். பரந்தூர் விமான நிலையம் 8 வழிச்சாலை இன்னைக்கு போடாமல் இருக்கிறான், ஸ்டெர்லைட் இன்னும் திறக்காமல் இருக்கானா, அதுக்கு நாம் தமிழர் கட்சி தான் காரணம்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அது போக நாங்கள் பெண்களுக்கு சம உரிமை கொடுத்துருக்குறோம், கட்சியில் பொது தொகுதியில் ஆதித்தமிழரை களமிறக்கி இருக்கிறோன்னு எண்ணற்ற சாதனைகளை அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. யூடியூபர் மாரிதாஸ் சொல்கிறாரு, அவர் மாற்று கட்சி ஆதரவாளர், பிஜேபி ஆதரவாளர், அவரே வேதனைப்படுறாரு, ஆதங்கப்பட்டு சொல்கிறார், இப்படி சீமானுக்கு துரோகம் செஞ்சுட்டாரு விஜய். நல்லா சீமானை கூப்பிட்டு வச்சு பேசி அவர்கிட்ட இருந்து பல கருத்துக்களை வாங்கிக்கிட்டு அவருக்கே துரோகம் செஞ்சுட்டாரு அப்படின்ட்டு சொல்றாரு. விஜயினுடைய அரசியல் வருகைக்கு பிறகு, அண்ணன் சீமானுக்கு எதிராக விஜய் பேசுனதுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி தம்பிமார்கள்லாம் அண்ணன்கிட்ட அறிவுறுத்துறது ஒண்ணுதான், இனிமேலும் இந்த விஜய் பையில போட்டு தம்பி தம்பின்னு சொல்றதை தயவு செஞ்சு நிறுத்துங்கண்ணா அப்படிங்கறதான் பலர் சொல்றாங்க. விஜய் தொடக்கத்துல இருந்தே அடிப்படையிலேயே ஒரு நல்ல குணம் இல்லாத ஒரு சுயநலவாதி, ஒரு நச்சு பாம்புன்னு சினிமா வட்டாரத்திலே பலருக்கு தெரிஞ்சிருக்குது. ஏன் சீமானுக்கு தெரியல அப்படிங்கறத ஒரு கேள்வியா இருக்கு. என்னதான் விஜய் இந்த மாதிரி அழைத்திருந்தாலும் சீமான் போயிருக்க கூடாது அப்படிங்கறதான் பலரோட கருத்தா இருக்கு. ஏன்னா இந்த கருத்து கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் போதே நாம் தமிழர் கட்சியினர் ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க. ஏன்னா கமலஹாசன் தான் அண்ணன் சீமானை தேடி பார்க்கணும், எதுக்கு அண்ணன் சீமான் கமலஹாசனை போய் பார்க்க போறாரு, சினிமாவில் வேணா சீனியரா இருக்கலாம் கமலஹாசன், ஆனா அரசியல்ல அனுபவம் வாய்ந்த ஆளுமை வாய்ந்த சீனியருங்கிறது அது சீமான் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இப்போ விஜயவும் தேடி போய் அவருக்கு ஒரு விஷயம் தேவைன்னா அவர் தானே தேடி வந்திருக்கணும், எதுக்கு அண்ணன் சீமான் போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க. அது போனது போகட்டும். சீமான் அவர்கள் கடந்த 10 வருஷத்துக்கு மேலாக களத்துல சண்டை போடுறாரு. வெற்றி தோல்வியை தாண்டி தன் கொள்கையில சரியா நிக்கிறாரு. அது உண்மையிலே பாராட்டணும். பெரிய சீமான் அவர்கள் இருக்கிற பவர் என்ன அப்படின்னா, நகர்ப்புறங்களை தாண்டி கிராமப்புறங்கள், ரூரல் பகுதிகளில் ஒரு பெரிய பாதிப்பு உருவாக்கிறார். தன் கட்சிக்கு எந்த நிர்வாகியே இல்லாத ஒரு கிராமத்தை கூட அங்கிருந்து ஒரு 30 ஓட்டு வாங்குவாங்க. ஏன் அப்படின்னா 2 வருஷமா சீமான் அவர்களை கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்திட்டு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கடைசியில் கழுத்து இருந்தாங்க யாரு, சீமான். சீமாவோட எல்லா கொள்கை விஷயங்களையும் வாங்கிக்கிட்டு அவர் கழுத்து எடுத்துட்டு நம்ம காங்கிரஸ் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸை ரொம்ப பெரிய லெவலில் அவர் கனவு கண்டு வச்சிருந்தாரு. ஏன்னா சீமான் வேணாம் அப்படின்னு தள்ளிட்டு சீமான் ஓட்டை நம்ம எடுத்துக்குவோம். ஆனா இனி வர காலங்கள்லயாவது இது போன்ற நடிகர்கள் கிட்ட அண்ணன் சீமான் கவனமாக இருக்கணும் அப்படிங்கறதான் தம்பிகளோட அறிவுரையா இருக்கு. நடிகர் விஜய் பேசும்போது என் கெரியரோட உச்சத்தையே நான் உதறி தள்ளிட்டு அரசியலுக்கு வந்திருக்கேன்னு அடிக்கடி சொல்றாரு. அண்ணன் சீமான் கூட கிண்டலா சொல்லியிருந்தாரு, உச்சத்துல இருந்து நம்ம அங்கேயே இருந்திருக்க வேண்டியது, உன்னை வர சொல்லி இப்ப யாரு கேட்டா, யாரு அழுதா நீ வரலன்னு, என்னத்துக்கு நீ வந்த அப்படின்னு கேட்டார். முதல்ல நடிகர் விஜய் கெரியரோட உச்சம் அப்படிங்கறதே ஒரு பொய் அப்படிங்கிறாங்க. தன்னோட பினாமிகளை வச்சுக்கிட்டு தான் படத்தினுடைய வசூல் டேட்டாவை போலியா கணக்கு காட்டி, பொய்யான ஒரு டேட்டாவை காட்டி தான் படம் தான் அதிகமாக வசூலாச்சுங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி மக்களை ஏமாற்றி மீடியாவை கைக்குள்ளே போட்டு இந்த ஊடகங்கள், சமூக ஊடகங்களில் பேசக்கூடிய சில கைக்குலிகளை, வாடகை வாய்களை வச்சுக்கிட்டு தான் விஜய் இந்த காரியத்தை பண்ணியிருக்கிறார். ஆனால் உண்மையிலேயே கெரியரோட உச்சங்கிறது விஜய் கிடையாது. விஜயோட படங்கள் அத்தனையுமே ஃப்ளாப் ஆனது. ஃப்ளாப் ஸ்டார் விஜய்னு ஒரு அம்மா விஜயை கிழிச்சு தொங்க விடுது. 4000 ஸ்கிரீன் ரிலீஸ் ஆன லியோ எப்படி சார் 148 கோடி வரும்? 11,000 ஸ்கிரீன் ரிலீஸ் பண்ணிருக்க. ஹிந்தி நம்மளை விட மார்க்கெட்டிங் நெட்வொர்க் ஜாஸ்தி. 21 ஸ்டேட்ல ஹிந்தி படம் ரிலீஸ் ஆகுது. தமிழ் படம் அப்படி கிடையாது, மாநில மொழி தான் தமிழ். 11,000 ஸ்கிரீன் ரிலீஸ் ஆன ஷாருக்கான் படமே 120 கோடி தான் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனா இருக்கு. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாமே அவங்களுக்கு ஜெயிலரை முந்தனும் ரஜினியை முந்திட்டோன்னு. தீஸ் ஆக்டர் ஃபிளாப் ஆக்டர் யாருன்னா விஜய். ஸோ ஃபிளாப் ஸ்டார் விஜய்
மாஃபியா கும்பலையும் வலை பேச்சு அந்தன பிஸ்மி எல்லாம் உட்காந்துன்னு அட்டை நடிக்கிற டீக்ரேட் பண்ணிக்கிட்டு பப்ளிக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்காதீங்க. பார்த்துட்டு இருக்கோம், பல இடங்கள்ல நாங்க பார்த்துட்டு இருந்துட்டு வரோம். விஜய்லாம் எவனே தெரியாது சார். தமிழ்நாட்டுல உன்ன போலாம், குண்டு சட்டி குதிரை ஓட்டுனவன் கும்மிடி புண்டி தான்னா தெரியாது எவனுக்கும். 50 வருஷமா அந்த திமுக அதிமுக அப்படின்னு இந்த திராவிட கட்சிகள் தான் இந்த தமிழ்நாட்டை ஆண்டிருக்கு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் சில கிராமங்களில் மின்சார வசதி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? உண்மைதாங்க, மலை கிராமங்களில் இன்னும் மின்சார வசதி போய் சேரலை. அதே போல் பல கிராமங்களில் பேருந்து வசதி இல்லை, சாலை வசதி இல்லை. இதனால் பள்ளி செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் கடுமையான அவதிக்கு உள்ளாகிறாங்க. ஒரு பள்ளிக்கூடம் போகக்கூடிய ஒரு சிறுமி ரோட்டில் அமர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க. அந்த சிறுமிகள், நாங்கள் நடந்தே பள்ளிக்கூடம் போகிறோன்னு அந்த பிள்ளைங்க உட்காந்து போராடுதுங்க. 10, 8 படிக்கிற பிள்ளைங்க. ஒரு சின்ன பிள்ளையில படிப்பை தவிர வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாதும்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சின்ன பிள்ளைகளினுடைய மனதில் கூட போராடக்கூடிய எண்ணத்தை விதைச்ச ஒரு விளங்காத ஆட்சி தான் இந்த ஆட்சி. பஸ் விடவே மாட்டாங்க. எத்தனை மாசம் ஆச்சு நாங்க நடந்து போற கஷ்டப்பட்டு. வண்டி மறிச்சு போனா ஆக்சிடென்ட் இவங்க பொறுப்பாவாங்களா? இத்தனை நாள் வந்து கேட்காதுங்க. இப்ப நாங்க ரோடு மறிச்சோட எதுக்கு வந்து கேக்குறாங்க? அப்ப இது மாதிரி பண்ணாதானே வேலை ஆகும். இதுல எங்களை எந்திரிக்க சொல்றாங்க. அவங்க வந்தாதான் நாங்க போவோம் இந்த இடத்த விட்டு. 9 மாசமா ஆச்சு இந்த ரோடு சரி பண்ணணும் ஆரம்பிச்சு. முதல்ல கூட இருந்த ரோட்ல கூட வந்திருந்தா கூட எதுவும் ஆயிருக்காது. இப்ப தோண்டி போட்டுட்டு அது என்னத்துக்கு அதை வச்சிருக்காங்க? எதுக்கு அவங்க தேவையில்லாம ரோடு பண்ண ஆரம்பிச்சாங்க? ரோடு பண்ண தானே ஆரம்பிச்சாங்க. அந்த ரோட்ல ரோடு போட்டாங்க, இந்த ரோடு மட்டும் எதுக்கு போறாங்க? இந்த ரோட்ல எத்தனை பிள்ளைங்க? 50-60 பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வருதுங்க. ஸ்கூலுக்கு வர பிள்ளைங்க எப்படி போவாளிங்க? 4 பஸ் வந்தாலும் 9 மணிக்கு வருது. 9 மணிக்கு நாங்க எக்ஸாமுக்கு போய் நாங்க திட்டு வாங்கணுமா? இதெல்லாம் உங்களுக்கு ஆசையா? இவங்க அரசாங்கம் எதுக்கு எங்களுக்கு எதுவுமே எல்லாத்துக்குமே ஊர் பொதுமக்கன்றாங்க. அப்ப நாங்களா பொதுமக்கள் இல்லையா? நாங்களா தேவையில்லையா? அப்புறம் 18 வயசு தானே ஓட்டுக்கு மட்டும் வர்றாங்களே வேமா. பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகளை கொண்டு போய் விடுறதுக்கு பேருந்து வசதி இல்லையா? ஆனால் திமுக மாநாட்டுக்கு போகிறதுக்கு மட்டும் பேருந்து வசதி, அதுவும் அரசு பேருந்தை எடுத்து தன் சொந்த கட்சி பணிக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கு இந்த திமுக அரசு. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சியை தமிழ்நாடே இது வரைக்கும் பார்த்துருக்காது. இது ஒரு பொது சொத்து. இது ஓன் சொத்தா, உன் கட்சி சொத்தா? அத்தனை மக்களும் கொடுக்குற வரிப்பணத்தில் ஓடக்கூடிய ஒரு பேருந்தை, கவர்மெண்ட் பஸ்ஸை திமுகன்னு ஸ்டிக்கர் ஒட்டி மாநாட்டுக்கு பேருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன தைரியம்? எந்த தைரியத்தில் இப்படி பண்ணுறாங்க? மீண்டும் நம்ம தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம், நம்மளை யார் என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற தெனாவட்டு தான். அந்த தெனாவட்டை அடித்து நொறுக்கிறதுக்காகவாது மக்கள் மாற்றி ஓட்டு போடணும். இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சிக்கு முட்டு கொடுக்கிறவனை மனுஷனாவே நம்ம பார்க்க முடியாது. சுயநலம் பிடிச்ச மிருகங்கள் தன்னுடைய சுயநலத்துக்காக, பணத்துக்காக, பதவிக்காக இப்படிப்பட்ட ஒரு நாசகர ஆட்சியை செய்வர்களை நக்கி பிழைக்கக்கூடிய இந்த நாய்கள் சீமான விமர்சிக்குது. இந்த அருள்மொழி தெலுங்கு பேசுற அந்த அம்மா சீமான சொல்லுது, சீமான் ஒரு நாத்தம் பிடிச்ச பூச்சான், அதை அடிச்சா நமக்கு தான் நாருமா, அதனால அடிக்க வேண்டாமா. சீமான் மீது தொடர் விமர்சனம். இப்போ சமீபத்தில் கூட தீர்க்க வச்சிருந்த வழக்கறிஞர் அந்த அருள்மொழி கூட பேசும்போது சொல்கிறாங்க, கொசு வந்துச்சுன்னா அடிப்போம், ஈ வந்துச்சுன்னா யோசிப்போம், ஆனால் பச்சை நேரத்தில் ஒரு பூச்சி வரும், அடிக்க மாட்டா, அடித்தா நாரும், அது போலத்தான் சீமானும் அப்படின்னு சீமானுடைய அந்த கம்பேரிசனே ரொம்ப தரக்குறைவாக இருக்கிறதுலையே ஒரு கேடுகட்ட பண்ணி திங்கிற பண்டம் அப்படின்னா அது பெரியார் தான். அவ்வளோ நாராசமான சுய ஒழுக்கமற்ற ஒரு நபர் பெரியார். அவரை தலைவராக ஏற்றுக்கிட்டு இந்தம்மா பேசுது.